Be ready. ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணலாம். கரெக்டா 6:28 ஆச்சு. ஒரு 2 more minutes ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் வித் எக்ஸாக்ட்லி 6:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் சைடு மியூட். ஒன் செகண்ட் செக் பண்ணி பார்த்துங்க. உங்க சைடுல மியூட் ஆயிருக்கான அவங்களோட செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருக்கு இந்த டைம்ல அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசிக்கலாம். அதர்வைஸ் மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, 1 more minutes. ஸோ ஹோப் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 5th ட்ரைனிங் செக்ஷன். நான் எல்லாத்துக்குமே சொல்றது ஒன்றே தான், வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். இங்கே நம்ம குரூப் செக்ஷன் எடுக்கிறதுனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஜென்ரலான ட்ரைனிங் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது மெத்தட் வேணும் இல்லை ஸ்ட்ரென்தனிங் கண்டிஷன் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வேணும்னா எனக்கு எப்போ வேணுமாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் அது மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரென்த் பேஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ ஹோப் எப்படி ஈரோடு மேரத்தான் ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு உங்களோட ரன்னிங் இதில் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். குட், சூப்பர். ஸோ வில் ஸ்டார்ட் வித் பேசிக் வார்ம் அப். நம்ம யூஸ்வலா பண்ற வார்ம் அப் தான். எல்லாரும் ஸ்டாண்ட் அப் பண்ணிட்டு சின்ன அப் அண்ட் டவுன் பண்ணுங்க. ஹோப் எவ்ரிபடி ஜாயினிங். ஸோ எக்ஸாக்ட்லி 6:30 ஆச்சு, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் யார் யார் ஒர்க் அவுட் பண்றீங்களோ உங்களோட வீடியோஸ் ஆன் பண்ணீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒர்க் அவுட் தப்பா பண்றீங்கன்னா என்னால கரெக்ட் பண்ண முடியும். ஒன்லி ஃபார் வீடியோஸ் ஆன் பண்ணா மட்டும்தான் என்னால கரெக்ட் பண்ண முடியும். அன்டில் நீங்க ஜஸ்ட் வீடியோஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்னால கரெக்ட் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். வில் ஸ்டார்ட் வித் பேசிக் வார்ம் அப். ஓகே, அதுக்கு முன்னால மேட் எல்லாம் இருந்து கொண்டு வந்துங்க. தண்ணி பாட்டில் இருந்துச்சுன்னா பக்கத்துல வச்சுங்க. இட்ஸ் ரியலி ஹெல்பிங் ஆஃப் தட். ஓகே, ஸ்டார்ட் வித் ஸ்லோலி. நம்ம ஃபர்ஸ்ட் வார்ம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சின்ன அப் அண்ட் டவுன் பண்ணுங்க ஒரு 5 கவுண்ட்ஸ். 1, எங்களோட அப்படியே ஜாயின் பண்ணீங்க. 2, 3, 4, சின் மூட்டு அப் அண்ட் டவுன். 5, சின் அப் அண்ட் டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஹெட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 3. ஓகே, தென் ஹெட் ரொட்டேஷன் ஒரு 3 கவுண்ட் நல்லா ஃபுல் ரொட்டேஷன் பண்ணும். 3 கவுண்ட் ஃபுல்லா கீழே வரும்போது சின் உங்களோட செஸ்ட்ல டச் பண்ணும். 1, 2, 3. ஓகே, நவ் ஜஸ்ட் ஆப்போசிட் சைட் நீங்க பண்ணதுக்கு ஆப்போசிட் சைட் பண்ணுங்க ஒரு 3 கவுண்ட். 3, 2, 1. ஓகே, அடுத்து ஷோல்டர்ஸ். கை இப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸ் ரொட்டேஷன் பண்ணீங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே பேக்வர்ட் பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. குட். அதுக்கப்புறம் அப்படி உங்களோட ஹேண்ட் மட்டும் பாருங்க. ஹேண்ட் ரொட்டேஷன் பாருங்க. இந்த ரிஸ்ட் மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க ஒரு 5, 4, 3, 2, 1. குட். ஃபாலோட் பை உங்களோட ஹிப் ரொட்டேஷன் பாருங்க. இந்த ஹிப்ல கை வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க பார்க்கலாம். 5, 4, 3, 2, 1. அதே ஆப்போசிட் சைட்ஸ். Do it opposite side. 4, 3, 2, 1. followed by the knee rotation பண்ணுங்க. யாராச்சும் லேட்டா ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. பாருங்க, கை ரெண்டுமே நீக்கு முன்னால வச்சுட்டு knee rotations. 1, 2, 3, 4, 3, 2, 1. அதுக்கப்புறம் ஆங்கிள். இந்த லெக் நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணுங்க. பாருங்க இப்படி. 1, 2. நீங்க பேலன்ஸ் கிடைக்கலன்னா சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கலாம். 3, 4, 5. ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ். லெக்ஸ் ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. அப்படியே கால் மாத்திக்கலாம். 1, 2, 3, 4, 5. Opposite side. 5, 4, 3, 2, 1. Okay, super.
இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணது பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் லைக் பேசிக் வார்ம் அப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மொபிலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். மொபிலிட்டியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபிலிட்டி நம்ம ஜஸ்ட் நீல் டவுன் இந்த லஞ்சஸ் போர்ஷன் இப்படி ஒரு கால் முன்னால வச்சு உட்காந்துட்டு லெக்ஸ் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உங்களோட ஹேண்ட் மட்டும் டில் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 5 கவுண்ட்ஸ். லஞ்சஸ் போர்ஷன்ல பாடி ஸ்ட்ரைட் ஆகணும். எந்த லெக்ஸ் முன்னால இருக்கணும் அந்த சைடு நல்லா டேர்ன் பண்ணும். டேர்ன் பண்ணும்போது இந்த ஹேண்ட் போற அதே பொசிஷன்ல போய் மேக்ஸிமம் பேக்ல பார்க்கணும். ஸ்டார்ட் ஒரு 5 கவுண்ட். 5. other hand straight. 5, 4, 3, 2, 1. சூப்பர். அப்படியே லெக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க முடிஞ்ச அளவுக்கு டேர்ன் பேக் பண்ணும். ஏன்னா அப்பதான் உங்களோட ஷோல்டர்ஸ் ஓப்பன் அப் ஆகும். 5, 4, 3. எந்த கால் முன்னால இருக்கோ அந்த சைடு டேர்ன் பண்ணும். 3, 2, 1. ஓகே. அதே மாதிரி தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேரியேஷன் அதே தான். லெக்ஸ் ஒரு லஞ்சஸ் போர்ஷன்ல நல்லா லஞ்சஸ் போர்ஷன்ல வச்சுட்டு ஷோல்டர்ஸ் வேர்ல்டு கிரேட் ஸ்ட்ரெச்சர் சொல்லுவாங்க. இங்க பாருங்க. ஒன் லெக் ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு எந்த லெக்ஸ் லீடிங் இருக்கோ அந்த சைடோட ஹேண்ட் கீழே கொண்டு போய் டில் பண்ணும் மேல. 1, 2 அந்த மாதிரி. எந்த லெக்ஸ் லீடிங் இருக்கோ அந்த சேம் லெக்ஸ் சேம் ஹேண்ட்ஸ் உள்ள கொண்டு போய் டில் பண்ணுங்க. நீ ஆஃப் த என்னோட நீ கீழே டச் பண்ணல. ஆப்போசிட் ஹேண்ட். எஸ் குட். நீ மேல தூக்கி பண்ணுங்க லஞ்சஸ். 5 கவுண்ட்ஸ். 3, 2, 1. சூப்பர். அது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. லெக் சேஞ்ச் பண்ணுங்க. அதர் சைட்ஸ். அப். 5, 4, 3, 2, 1. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றோம் நம்ம ஃபுல்லா ஃபேசிங் டவுன்ல படுத்துட்டு உங்களோட கை பாருங்க இந்த மாதிரி மேல தூக்கணும். ஹெட் டவுன் பண்ணிட்டு கை ஒரு 5 கவுண்ட்ஸ் மேல நல்லா ரைஸ் அப் பண்ணும். ஓகே. மேட் போட்டுங்க. மேட் போட்டு ஃபேசிங் டவுன். ஹேண்ட் நல்லா லிஃப்டிங் அப் பாருங்க. லைக் 1 தம்ஸ் மட்டும் அப் பண்ணி பண்ணுங்க ஒரு 5 கவுண்ட்ஸ். 5, 4, 3, 2. ஓகே. ஸோ செகண்ட் வேரியேஷன் அதே மாதிரி இங்க மாதிரி டபிள்யூ புல். கை இப்படி வச்சுட்டு இப்போ நீங்க இப்படி படுத்திருக்கீங்கன்னா கை இப்படி வச்சுட்டு புல் பேக்ல நல்லா பேக்ல புல் பண்ணி ஸ்லோவா எக்ஸ்டென்ஷன் பண்ணும். 5, 4 அந்த மாதிரி டபிள்யூ புல். கை மட்டும் பாத்தீங்கன்னா பெண்ட் பண்ணி புல் பேக் பண்ணுங்க. 5, 4. எஸ் குட். 4, 3, 2, 1. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிரேட். அதுக்கப்புறம் சீட்டிங் பொசிஷன் வாங்க. அப்படியே உட்கார்ந்த பொசிஷன் வாங்க. பாருங்க உட்கார்ந்த பொசிஷன்ல இப்படி வந்துட்டு லெக்ஸ் நல்லா வைடா வச்சுட்டு கை பேக்ல பண்ணிட்டு நீ சைட் டு சைட் டில் பண்ணும். ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணும். ஓகே. பி ரெடி. நல்லா டில் பண்ணுங்க. 5. ரெண்டு நீமே கீழே டச் பண்ணும். இந்த சைடு போகும்போதும் லெஃப்ட் அண்ட் ரைட் டச் ஆகணும். ஆப்போசிட் சைடு போகும்போது லெஃப்ட். 4, 5. ஓகே. நெக்ஸ்ட் 5 பாத்தீங்கன்னா அதே பொசிஷன்ல போயிட்டு உங்களோட ஹேண்ட் ஓபன் பண்ணிட்டு ஷோல்டர்ஸ் டிராப் டவுன் பண்ணுங்க. 5 கவுண்ட்ஸ். டில் பண்றோம். ஹேண்ட் ஓபன் பண்றீங்க. ஆல் தி வே கோ டவுன். உங்களோட செஸ்ட் வந்து நீல டச் ஆகணும். 3. குட். 2. ஓகே. அடுத்த வேரியேஷன் பாருங்க. நான் பண்றது பாருங்க. இந்த நீல் டவுன் பொசிஷன்ல வந்துட்டு உங்களோட ஒரு லெக்ஸ் மட்டும் ஃபிளிப். இந்த லெக்ஸ் பாத்தீங்கன்னா ஹிப்ஸ் லெவல் லிஃப்ட் அப் பண்ணும். ஒன்லி லிஃப்ட் மட்டும் பண்ணுங்க. 5 கவுண்ட் ஈச் சைடு. தெரியுதுங்களா? ஓகே. இந்த நீ பாருங்க நான் ஃபிளிப் பண்றேன். கிக் கிடையாது. கிக் கிடையாது. நீ மட்டும் ஓப்பன் தான். 1, 2 அந்த மாதிரி. ஓகே. ஒன்ஸ் 5 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஸ்விட்ச் டு அதர் சைட்ஸ். நல்லா டில்டிங் டு ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2. லெக்ஸ் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு பாடி மேக் இட் ஸ்ட்ரைட். பாடி டில்ட் பண்ணக்கூடாது. உங்களோட உடம்பு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நீ சைட்ல ஹிப் நல்லா புஷ் ஃபார்வர்ட் பண்ணும். ரொம்ப ஷார்ட்டாவும் வைக்க கூடாது. கொஞ்சம் வைடா வச்சுட்டு ஹிப் நல்லா புஷ் ஃபார்வர்ட் பண்ணும். ஒரு 5 கவுண்ட் பண்ணலாம். குட். 5, 4, 3, 2, 1.
அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஸ்விட்ச் பண்ணுங்க, அதர் சைட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 5 4 3 2 1. ஓகே, சூப்பர். இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணது ஒன்லி ஃபார் தி வார்ம் அப் தான். வார்ம் அப் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மொபிலிட்டி பண்ணிருக்கோம், எஸ்பெஷலி ஷோல்டர்ஸ் அண்ட் ஹிப் மொபிலிட்டி நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவா நம்ம லைக் கார்டியோ செக்ஷன் பண்ண போறோம். எகைன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி இருக்கு, இல்ல ஜம்பிங் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஜம்பிங் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி ஆங்கிள் பெயின், நீ பெயின், லோவர் பேக் பெயின் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்குவாட் பண்றோம் இல்ல ஜம்பிங் ஜாக்ஸ் பண்றோம்னா நீங்க ஜம்ப்ஸ் இல்லாம நீங்க ஸ்லோவா பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கார்டியோ வேரியேஷன் நம்ம பண்ண போறோம். கார்டியோ வேரியேஷன்ல நம்ம யூஸ்வலா பண்றதா கவுண்ட், உங்களுக்கு தகுந்த மாதிரி கவுண்ட் நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். எவ்வளவு கவுண்ட் நீங்க பண்றீங்களோ. ஸோ நான் நார்மலா ஜென்ரலா ஒரு இன்டர்மீடியட் இல்லைன்னா ஜஸ்ட் அட்வான்ஸ் லெவல் பீப்புள்னா நீங்க 20க்கு பதில் நீங்க 25 கவுண்ட், இல்ல உங்களோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி மேக் இட் 30 கவுண்ட் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்லோவா உங்களோட ஹார்ட் ரேட் ரைஸ் பண்ற மாதிரியான ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஜம்பிங் ஜாக்ஸ். நீங்க யூஸ்வலா நம்ம பண்ற ஜம்பிங் ஜாக்ஸ் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஹேண்ட் மட்டும் ஃப்ரண்ட்ல வரும். யூஸ்வலா ஜம்பிங் ஜாக்ஸ் மேல வரும், ஆனா இது ஹேண்ட்ஸ் மட்டும் ஃப்ரண்ட் ஓப்பன். பாருங்க, ரெண்டு லெக் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஜம்ப் பண்ணிட்டு யூஸ்வலா இது நார்மலா பண்றதா. பட் இருந்தாலும் உங்களோட ஹார்ட் ரேட் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பண்ணணும். பி ரெடி, செட் த பொசிஷன். 3 2 1. யுவர் டைம் ஜோன் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, okay, super, super, super. Just relax. நல்லா பிரீத் பண்ணுங்க. செகண்ட் வேரியேஷன் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. செகண்ட் வேரியேஷன் அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். செகண்ட் வேரியேஷன் நம்ம பண்ணும்போது ஷார்ட் ஷஃபிள் பண்ணணும். அதாவது ஷஃபிள்னா ஒரு சைட்ல இருந்து இங்க பாருங்க 1 2 3 வந்ததுக்கு அப்புறம் எந்த சைடு வரீங்களோ அந்த சைடு ஹீல் டச் பண்ணும். அதே மாதிரி 1 2 3 ஆப்போசிட் சைடு. நான் உங்களுக்கு சைட் வியூ காட்டுறேன். இப்போ இந்த பொசிஷன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் 1 2 3 3 கவுண்ட் ரைட் சைடு போறீங்க, ரைட் நீ டச் பண்றீங்க. அதே மாதிரி 3 கவுண்ட் லெஃப்ட் சைடு வரீங்க, லெஃப்ட் நீ டச் பண்றீங்க. ஷார்ட் அது ஷஃபிள் மாதிரி போகணும். ஓகே, 1 by 1 லெஃப்ட் அண்ட் ரைட், அவ்வளவுதான். நீங்க எந்த சைடு மூவ்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த சைடு உங்களோட போய் ஆங்கிள் டச் ஆகணும். பி ரெடி, ஏதோ ஒரு சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 2 1 ஸ்டார்ட். ஷார்ட் ஷஃபிள் 1 2 3. எஸ், குட். டச் பண்ணும், தென் டச் சைட் டு சைட் டச். 1 குட், அவ்வளவுதான். 2 கிரேட். 3 good. 4 5 6 good. 7 8 9 10. 5 more 5 4 3 2. ஓகே, வெரி குட். ஜஸ்ட் ரிலாக்ஸ். நல்லா பிரீத் அவுட் பண்ணிக்கலாம். சூப்பரா பண்ணீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக். இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட நார்மல் பாடியில இருந்து லைட்டா உங்களோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். எப்பவுமே எடுத்தோன்னே நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா ரொம்ப இன்டென்ஸா பண்ணாம கிராஜுவலா உங்களோட புஷ் பண்ணும். நல்லா பிரீத் பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் யூ கேன் சிப் த வாட்டர். நீங்க லைட்டா வாட்டர் எடுக்கிறோன்னு எடுத்துக்கலாம், தேவைப்பட்டவங்க மட்டும் எடுத்துக்கலாம். ஒன்லி ஃபார் சிப்பிங் தான். லைட்டா சிப் பண்ண போதும், ரொம்ப மடமடனா குடிக்க வேண்டாம். அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ரொம்ப தொந்தரவாகும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் உங்களுக்கு என்ன சொல்றது புல்லிங் அந்த மாதிரி இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம 1 செகண்ட் ரிப்பீட் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியுங்களா, ஜம்பிங் ஜாக்ஸ்ல அதே மாதிரி ஜம்பிங் ஹேண்ட் ஸ்பிரிட். இதோட ஒர்க் அவுட் நேம் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஹேண்ட் ஸ்பிரிட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹேண்ட் நல்லா ஓப்பன் பண்றது, தென் ஃபாலோட் பை ஷார்ட் ஷஃபிள் அண்ட் டச். இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம 1 செகண்ட் ரிப்பீட் பண்றோம். அதே மாதிரி எகைன் நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி ஐதர் யூ கேன் ட்ரை வித் 20 or 25 கவுண்ட்ஸ் அப் டு யூ. பி ரெடி. 3
2 1 your time zone just hand front la kondu vaanga 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 good great super 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 just relax great okay. Oh, 5 seconds break. The second variation, short shuffle or 3 count shuffle பண்றோம் side touch. அதே மாதிரி short shuffle பண்றோம் side touch பண்றோம். Be ready? 3, 2, 1. Your time zone. Let's go start. Short shuffle and side touch. Same thing, short shuffle and side touch. Come on. 1, 2, good. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1. Okay, just relax. Super. Super. Good. Good. ஓகே சூப்பர் குட் ஜாப். ஸோ நல்லா பண்ணீங்க. கார்டியோ வேரியேஷன் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பேஸ்ல பண்றோம். எகைன் நம்ம ரிப்பீட்டடா நம்ம பண்ண போறது பார்த்தீங்கன்னா புஷ்அப் வேரியேஷன் ஒரு ஒரு ஸ்குவாட் வேரியேஷன் அந்த மாதிரி தான் பண்ண போறோம். இந்த டைம்ல புஷ்அப் பண்ணும்போது எவ்ரிபடி ட்ரை டு நீங்க உங்களோட பெஸ்ட்டை புஷ்அப் பண்ணிக்கலாம். லைக் 2 times டவுன் அண்ட் 1 times அப். இட்ஸ் நேம் கால் புஷ்அப் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க நான் பண்றது பாருங்க. புஷ்அப்ஸ் நார்மலா பண்ண முடியாதவங்க ட்ரை டு நார்மல் புஷ்அப்ஸ், இல்ல நார்மலா புஷ்அப் பண்ண முடியறவங்க பல்ஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ்னா இங்க பாருங்க, கை நல்லா ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா வச்சதுக்கு அப்புறம் 2 டைம் டவுன் போகணும், 1 டைம் அப். எகைன் 2 டைம் டவுன் போகணும், 1 டைம் அப். ஸோ பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க புஷ்அப் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சுன்னா நார்மல் புஷ்அப் இல்ல நீல் டவுன் புஷ்அப் உங்களோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புஷ்அப்ஸ் வெரி பேசிக் திங்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? செட் த பொசிஷன் எனி கைண்ட் ஆஃப் த புஷ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, either kneel down push-ups like wall push-ups. Good. Start பண்ணுங்க. 3, 2, 1. Your time zone. Start. 2 times down and 1 times up. 1, 2, 3, 4. சில டைம்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆச்சுன்னா மேக் இட் நார்மல் புஷ்அப். 5, 6, 7, 8, 9, 10. Okay, super. Great. Okay, just relax. ட்ரை பண்ணும். இப்போ நீங்க புஷ்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருக்கும்போது ஜஸ்ட் நார்மல் டைம்லயே புஷ்அப் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லஞ்ச் பல்ஸ் பண்ணும். ஒரு லெக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க, அதே பேக்ல நீ அப்படி கீழே கொண்டு போய் நான் ஜஸ்ட் மெதுவாக எந்திரிக்கிறேன். பல்ஸ் தான், லெக்ஸ் எதுவுமே மாத்தக்கூடாது. இப்போ என்னோட லெஃப்ட் லெக் ஜஸ்ட் ஃபார்வர்ட் இருக்கு, நான் ரைட் லெக்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டா பெண்ட் பண்ணி கீழே போறேன். நீ பெண்ட் பண்ணும்போது கீழே டச் ஆகக்கூடாது. கண்டினியூஸா பண்ணும். 1, 2, 3. இட்ஸ் நேம் கால் ஸ்டாட்டிக் லஞ்சஸ் பல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பண்ணலாம். ஒரு 10 கவுண்ட் ஈச் சைட் பண்ண பார்க்கலாம். 1, be ready? 2, 3, 4, 5, 6, 7. நீ கீழே டச் பண்ண பாத்துக்கங்க. 8, 9, 10. சூப்பர். அப்படியே மாத்துங்க. லெக்ஸ் மாத்தலாம். இல்ல சிலவங்களுக்கு இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னா நீங்க ஒரு வாட்டர் கேனோ இல்ல வெயிட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். ஓகே, சேஞ்ச் லெக் சேஞ்ச் பண்ணிட்டு மேக் இட் 10 கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5,
6, 7, 8. Last two. 9. Super, super. Just relax, relax. Okay. For 30 seconds break, just relax. ஏன்னா lunges, அதுக்கப்புறம் just squat, புஷ்அப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கேட்டகரி வரும். நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, வில் கோ அகைன் ஒன் மோர் லேப். இப்போ நம்ம இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம ஒன் மோர் லேப் பண்ண போறோம். ஸ்டார்ட் வித் புஷ்அப் பல்ஸ் ஃபாலோட் பை லஞ்ச் பல்ஸ். ஓகே ஓகே, எனி கைண்ட் ஆஃப் த புஷ்அப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்குன்னா மேக் இட் நார்மல் புஷ்அப். இல்ல எனக்கு புஷ்அப் ஈஸியா இருக்குன்னா மேக் இட் பல்ஸ். பி ரெடி, செட் த பொசிஷன். புஷ்அப்போட பொசிஷன் செட் பண்ணுங்க. 3, 2, 1. Your time's on. Let's go start. Up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, super, super. Great. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒன் லெக் ஃபார்வர்ட் வச்சுட்டு பல்ஸ் 10 கவுண்ட் ஈச் சைட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்க பட்சத்துல நீங்க வெயிட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேரி பண்ணிக்கலாம் இன்கேஸ். ஓகே, பி ரெடி. 3, 2, 1. Set the position. Make it 10 counts each side. 1, 2, 3, 4, 5. பின்னால இருக்க நீ ஃப்ளோர்ல டச் ஆகக்கூடாது. 7, 8, 9, 10. சூப்பர். அப்படியே கால் மாத்திக்கங்க, ஸ்விட்ச் பண்ணீங்க அதர் சைட்ஸ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் நல்லா பண்ணீங்க. எகைன் ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக், லைட்டா வாட்டர் சிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் கார்டியோ ஃபாலோட் பை ஸ்ட்ரென்த் ரெண்டு கேட்டகரி முடிச்சிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம கோர் மசில் பண்ண போறோம். சிப் த வாட்டர் எவ்ரிவன். ஓகே, ஸோ பி ரெடி வித் நெக்ஸ்ட் வேரியேஷன் கோர் மசில். கோர் மசிலுக்கு நம்ம 3 வேரியேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பெல்விக் பிரிட்ஜ், அதுக்கு பேர்ட் டாக் பண்றோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளாங்க் ரிச். இந்த 3 எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். நான் ஒன் பை ஒன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் க்ளோஸா மானிட்டரிங் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நம்ம பெல்விக் பிரிட்ஜ். பெல்விக் பிரிட்ஜ் பண்ணும்போது உங்களோட ஹிப்ஸ் மேக்ஸிமம் எலிவேட் பண்ணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க ஃபேஸிங் அப் பண்ணி படுத்துக்கலாம். படுத்துக்கு அப்புறம் உங்களோட வெயிட் முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு, என்னால பெல்விக் பிரிட்ஜ் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணும், இந்த சிங்கிள் லெக் லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா பெல்விக் பிரிட்ஜ்ல லிஃப்ட் பண்ணி டவுன் வரும்போது இந்த க்ளூட் டச் ஆகக்கூடாது. இட்ஸ் லைக் ஆஃப் த ஃப்ளோர். மேக்ஸிமம் லிஃப்டிங் அப், ஸ்லோலி டவுன். அகைன் 1, 2. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நம்ம பண்ண போறோம். பி ரெடி, செட் த பொசிஷன் செட் பண்ணிக்கங்க. நல்லா படுத்ததுக்கு அப்புறம் உங்களோட வெயிஸ்ட் உங்களோட ஹிப் நல்லா முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் அப் பண்ணும். ஸ்லோலி டவுன். 1, அப், 2. மேல லிஃப்ட் அப் பண்ணும்போது பட் மசில் நீங்க மேனுவலா டைட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு டைட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. 3, அப்ஸ் அண்ட் டவுன். கீழே கொண்டு வரும்போது க்ளூட் கீழே டச் ஆகக்கூடாது. வெரி க்ளோஸ் டு ஃப்ளோர் பட் இட்ஸ் நாட் டச். குட். 5, 6, 7. முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் அப் பண்ணுங்க. மேனுவலா நீங்க பட் மசில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்க நம்ம க்ளூட் மசில் எந்த அளவுக்கு டைட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் கிடைக்கும். 10, 5 more, 5 more. 5, 4, 3, 2,
ஓகே ஓகே. ஸோ இதுல ஒரு சின்ன ஒரு வேரியேஷன், ஜஸ்ட் ரிலாக்ஸ். குட் ஜாப். இப்போ இதுல எல்லாம் இந்த பெல்விக் பிரிட்ஜ் பண்ணும்போது உங்களோட லெக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வைடா இருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் இது எக்ஸாக்ட்லி இந்த நீக்கு கீழே தான் இருக்கணும். நீக்கு எந்த அளவுக்கு இந்த ஹீல் வெரி க்ளோஸ் டு க்ளூட் ஆகும்போது உங்களுக்கு இந்த லிஃப்டிங் ரேஞ்ச் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ லெக் ரொம்ப வைடா வைக்க மட்டும் பாத்துங்க. நெக்ஸ்ட் செட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணீங்க எல்லாருமே. செகண்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட் டாக் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேர்ட் டாக்னா சிம்பிள். நம்ம எகைன் ஒன் செகண்ட் லைக் 4 பாயிண்ட் ஹோல்ட் நின்னுட்டு பேர்ட் டாக் பண்ணும்போது 4 பாயிண்ட் ஹோல்ட் நின்னுட்டு நம்ம எந்த லெக்ஸ் நம்ம டேக் இட் ஆஃப் பண்றோமோ பாருங்க. இது ஸ்டார்டிங் பொசிஷன். இதுல என்னோட லெஃப்ட் லெக்ஸ் பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்டென்ஷன் பண்றேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் டவுன் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பேலன்சிங் ஒர்க் அவுட் பாருங்க. நான் லெஃப்ட் லெக்ஸ் ரீச் பண்றேன், ரைட் ஹேண்ட். ஓகே, பி ரெடி. பி ரெடி. பேர்ட் அவுட். ஆனா இது பாத்தீங்கன்னா ஈச் சைட் ஃபார் 30 or 40 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். பி ரெடி. 3 2 1 யுவர் டைம் ஜோன். லெட்ஸ் கோ. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்டிங் தான். ஒரு ஃபியூ செகண்ட் ஹோல்ட் பண்ண அப்படியே ஹெட் டவுன். நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ற லெக்ஸ் லாக் பண்ணிக்கலாம். கோர் என்கேஜ் பண்ணீங்க. நீங்க கீழே பார்த்த மாதிரி அப்படியே ஹோல்ட் பண்ணும். சேம் ஹேண்ட் கிடையாது, ஆல்டர்னேட் லெக்ஸ். நீங்க ரைட் லெக் எக்ஸ்டென்ஷன் பண்றீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிஃப்ட் அப் பண்ணும். 25 ஹோல்ட் ஆன். குட். 30 10 more seconds. 10 more seconds. கீழே பார்க்கணும். 5 4 3 2 1. ஓகே, சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க எந்த கால் லைக் எக்ஸ்டென்ஷன் பண்றீங்களோ ஆப்போசிட் சைட் பண்ணிக்கலாம். பி ரெடி. 3 2 1 யுவர் டைம் ஜோன். லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். குட். ஹோல்ட் பண்ணலாம். மேக் ஷூர் யுவர் நீஸ் லாக் and head should be looking only for the floor. It's not going to lifting up. 15. Good, good, good. 20. It's name called bird dog. 25. 30. 35. 40. Just relax. Super. Okay. ஸோ நம்ம ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கோர் மசில்ல ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பெல்விக் பிரிட்ஜ், செகண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பேர்ட் டாக் பண்ணியிருக்கோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ரீச்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் எல்போ பிளாங்க் பொசிஷன். இதுல இருந்து உங்களோட ஒரு ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃப்ரண்ட்ல ரீச் அவுட் பண்ணும். ஆல்டர்னேட் ஹேண்ட் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் காட்டுறேன். சப்போஸ் என்னால இந்த பிளாங்க் ரீச் அவுட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கு அப்படின்னா பிளாங்க் பொசிஷன்ல இருந்து ஹேண்ட் மட்டும் டேக் இட் ஆஃப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒன் பை ஒன்னா காட்டுறேன் பாருங்க. So I'm going to start with the elbow plank position. இது ஸ்டார்டிங் பொசிஷன். இதுல இருந்து உங்களோட ஹேண்ட் ரீச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல டச் பண்றோம். ஆனா இது பண்ணும்போது உங்களோட க்ளூட் பாத்தீங்கன்னா டில்ட் ஆகக்கூடாது. கோர் என்கேஜ் பண்ணி பண்ணா மட்டும்தான் கோர்னால ஃபீல் பண்ண முடியும். பி ரெடி. எனக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பக்கத்துல டச் பண்ணிக்க. அதர்ஸ் யூ கேன் ட்ரை டு ரீச் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட். உங்களால எவ்வளவு ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு ரீச் பண்ணிக்கலாம். பி ரெடி. Plank. Sorry, can you repeat that step? புரியல எனக்கு. Plank பண்ணிட்டு you should reach your hands forward, is it? Yes, look at ma'am. I'm going to just others we can try to your own. Ma'am, just look at. I'm going to start with the plank. From there to you are going to reach towards the forward. It means you can reach towards the front, like as much as possible. Okay, as much as your arm goes. Yeah, try to extend your arms maximum range. சரி, okay. Make sure don't tilt your hips. அவ்வளவுதான் மேம், வேற ஒண்ணும் இல்ல. Okay, got it. Yeah. Okay, so just try left and right one count, make it 15. Good. Super. Keep doing. இது பண்ணும்போது ஹிப் டில்ட் பண்ணக்கூடாது. டில்ட் பண்ணா ஈஸியா இருக்கும், பட் யூ can't able to feel your core muscle. Great. Left and right one, make it 15 counts. Good. நம்ம பிளாங்க்ல யூஸ் பண்றதுல டவல்
லைக் மேட் அந்த மாதிரிலாம் போட்டுங்க, இல்லைன்னா எல்போஸ் டைரக்டா ஃப்ளோர்ல பிளேஸ் பண்ணும்போது ஹர்ட் ஆகும். 3 2 1. ஓகே ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். குட். ஓகே, சூப்பர். சூப்பரா பண்ணீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, ஒரு 10 செகண்ட்ஸ் பிரேக். வில் கோ அகைன் ஒன் மோர் லேப். இந்த 3 எக்ஸசைஸும் நம்ம ஒன் மோர் லேப் பண்ண போறோம். என்னென்ன எக்ஸசைஸ் நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெல்விக் பிரிட்ஜ். கால் நீங்க ஃபேசிங் அப் பண்ணி படுத்து உங்களோட ஹிப்ஸ் எலிவேட் பண்றது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன் நீல் டவுன் பண்ணிட்டு ஆல்டர்னேட் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட் ஹோல்ட் பண்றது, பேர்ட் டாக் செகண்ட் வேரியேஷன். தேர்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா பிளாங்க் ரீச். இப்போ நம்ம பண்ணது எண்ட் ஆஃப் தம் பிளாங்க் போஸ்ட்ல இருந்து ஹேண்ட் ரீச் பண்றது. இந்த 3 எக்ஸசைஸும் நம்ம ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ண போறோம். பி ரெடி. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பெல்விக் பிரிட்ஜ். பெல்விக் பிரிட்ஜ் பண்ணும்போது கால் ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாது. வெரி க்ளோஸ் டு க்ளூட். The same thing, try to elevate your hips maximum level, then slowly down. Down பண்ணும்போது உங்களோட ஹிப்ஸ் ஃப்ளோர்ல டச் ஆகக்கூடாது. ஓகே, பி ரெடி. செட் த பொசிஷன். 3 2 1. 1 2. மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணும்போது நீங்க பட் மசில் நீங்க மேனுவலா ஸ்குவீசிங் பண்ணிக்கலாம். 4 5 6 7 8 9 10 1 2 3 4. Good. Super. Okay. So now pelvic bridge முடிச்சிட்டோம். The second variation bird dog. Kneel down பண்ணிட்டு alternate legs and hand extension பண்ணணும். இங்க holding தான் டிபெண்ட்ஸ் உங்களோட 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 கோர் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் எவ்ரிபடி அட்லீஸ்ட் ஹோல்டிங் ஃபார் 40 செகண்ட்ஸ். இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எந்த லெக்ஸ் நம்ம பேக்ல எக்ஸ்டென்ஷன் பண்றோம் அதுக்கு ஆப்போசிட் ஹேண்ட் தான், ஆப்போசிட்ல இருக்க ஹேண்ட் தான் நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணும். ரைட் லெக்னா லெஃப்ட் ஹேண்ட், அது மட்டும் பாத்துங்க. சேம் லெக் சேம் ஹேண்ட் பண்ணக்கூடாது. பி ரெடி. 3 2 1. யுவர் டைம்ஸ் ஆன். லெட்ஸ் கோ. ஹோல்ட் ஆன். பேர்ட் டாக். அதே மாதிரி கீழே தான் பார்க்கணும். நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ற நீ லாக் பண்ணுங்க. நீ பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. குட் குட். சூப்பர். உங்க கான்சன்ட்ரேஷன் அப்படியே கோர் மசில்ல போட்டும். உங்களுக்கு தெரியும் சிலவங்க அப்படியே ஜஸ்ட் ஷஃபிள் ஆவாங்க, லைக் வைப்ரேட் ஆவாங்க, பேலன்ஸ் கிடைக்காம இருப்பாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க பார்க்கலாம். குட். 25. குட். 30. 35. 40. ஓகே, ஸ்விட்ச். அப்படியே மாத்துங்க பார்க்கலாம் அதர் சைட்ஸ். You ready? 3 2 1. Your time's on. Let's go. 5 10 15 20 25 30 35 3 2. Good. Chest lag. Super. ஓகே, ஸோ கோர் மசில்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைனல் வேரியேஷன் பிளாங்க் பொசிஷன்ல இருந்து, எல்போ பிளாங்க் பொசிஷன்ல இருந்து ஹேண்ட் டுவர்ட்ஸ் ரீச் ஃபார்வர்ட். உங்களால ஹேண்ட் ரொம்ப ஃப்ரண்ட்ல ரீச் பண்ண முடியலனாலும் நீங்க ஜஸ்ட் சிம்பிளி ஹோல்டிங் த பிளாங்க் பொசிஷன் நிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரண்ட்லயும் கூட டச் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவல் ஒர்க் அவுட் ஹேண்ட் நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ரீச் பண்ணும். செட் த பொசிஷன். 3 2 1. யுவர் டைம் ஜோன். லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். அப். ரீச் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட். எஸ். க்ளூட் டில் பண்ண வேண்டாம். 1. கோர் என்கேஜ் பண்ணியே பண்ணுங்க. 2 3 4 5 6
7, 8, 9. Okay, super, super, great. So நம்ம core நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். Then followed by the last final நம்ம abdominal sides, abdominal மெயினா நம்ம பண்ண போறோம் ஒரு 4 exercise. Before that, come to closer, just relax, லைட்டா வாட்டர் சிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோசர் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டாமல் வேரியேஷன் நம்ம பண்ண போறோம். அப்டாமல் வேரியேஷன் பண்ணும்போது அதே மாதிரி தான் கவுண்ட் டிபெண்ட்ஸ். உங்களோட ஃபிட்னஸ் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க கவுண்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை 15 or 20 எவ்வளவு வேணுமா பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நீங்க இது பார்த்துக்குங்க, அப்சர்வ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க தனியாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் ரைஸ் பண்ண போறோம். பாருங்க அது எப்படின்னா ஃபேசிங் அப் பண்ணி படுத்துட்டு ஒரு லெக் ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கலாம். பாருங்க இதுதான் என்னோட ஒன் லெக் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு க்ளூட், பாடி கீழே வச்சுட்டு அதர் லெக்ஸ் மட்டும் லிஃப்டிங் அப் பண்ணணும். 1, 2. இதுல என்ன கீழே வரும்போது ஸ்லோவா வரணும், நீ லாக் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இட்ஸ் ஒர்க்கிங் லோயர் அப்டாமல். இதுல ஒரு 15 கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லெக் ஸ்விட்ச் பண்ணிட்டு அதர் சைட் நல்லா லிஃப்ட் பண்ணி பண்ணிக்கலாம். 1, 2. இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னா நீங்க இப்படி ஃப்ரண்ட் லிங்க் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து டச் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சுன்னா ட்ரை டு லிஃப்டிங் ஒன்லி ஃபார் த லெக்ஸ். இது பண்ணும்போது உங்களோட ஹெட் பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல தான் இருக்கணும், லிஃப்ட் அப் பண்ண வேண்டாம். ஓகே, Should the feet touch the floor? Lift no, பண்ணிட்டு off the floor, off the floor it's good. In case if you're touching the floor, what happen, you can able to do for the more reps, but it doesn't work for your abdominal muscles. True. Okay, got it. Okay, be ready. Start. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7. நீ லாக் பண்ணி ஆகணும். 8, 9, 10. 2 more, 1 more. ஓகே, அப்படியே லெக் சேஞ்ச் பண்ணீங்க. ஸ்விட்ச். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Okay, super, great. So first variation single leg raise over, great. Second variation பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே பொசிஷன் தான், லை டவுன் பொசிஷன் தான், கிக்கிங் டுவர்ட்ஸ் தி ஸ்கை. ஓகே, நான் உங்களுக்கு பாருங்க இது அப்டம் தான். இந்த மாதிரி ஜஸ்ட் வெரி க்ளோசர். இதுல இருந்து நீங்க என்ன பண்றோம், ஹிப்ஸ் லிஃப்ட் பண்ணிட்டு 2 ஃபுட் வச்சுட்டு மேல ஸ்கைக்கு நீங்க கிக் பண்ற மாதிரி. ஸோ உங்களோட ஹிப்ஸ் எலிவேட் பண்ணிட்டு நல்லா லிஃப்ட் அப் பண்ணிட்டு கிக் பண்ணும். அது கண்டினியூஸா பண்ணும். அகைன் 1 செகண்ட் ஐம் கோயிங் டு டெமோன்ஸ்ட்ரேட். இது என்னோட லெக்ஸ்னா பாருங்க. 1, 2. கண்டினியூஸா மேல கிக் பண்ணிட்டே இருக்கணும். மேக் இட் 15 கவுண்ட்ஸ். உங்களோட 2 ஃபுட்டும் ஃபேசிங் டு ஸ்கை அண்ட் ஜஸ்ட் கிக்கிங் அப்வர்ட். பி ரெடி. கை பேக்ல சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கை பேக்ல சப்போர்ட் பண்ண மட்டும்தான் உங்களோட கிக்கிங் அப்வர்ட் நல்லா பண்ண முடியும். லெட்ஸ் கோ ஸ்டார்ட். நீங்க படுத்துக்கலாம், ஃப்ளோர்ல படுத்துங்க. ஃப்ளோர்ல படுத்து தான் பண்ணும். ஃப்ளோர்ல படுத்துட்டு கை யூஸ் பண்ணிட்டு கிக் அப். 1, yes, good, others good. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. Yes, okay, just relax. இது நீங்க பண்ணும்போது ஜஸ்ட் லுக் அட் மீ. நீங்க இதை பண்ணும்போது உங்களோட க்ளூட் லிஃப்ட் பண்ணீங்கன்னா இனி கொஞ்சம் இம்பாக்டா இருக்கும். சிலவங்க பாத்தீங்கன்னா க்ளூட் லிஃப்ட் பண்ணாம லெக்ஸ் மட்டும் கிக் பண்றீங்க. பட் நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா லோயர் அப்டாமல் தான். அதனால உங்களோட ஹிப்ஸ் கொஞ்சம் எலிவேட் பண்ணி நீங்க கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 லெக் வச்சு நீங்க கிக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ்
ரியலி குட். ஓகே, சூப்பர். நம்ம அந்த ரெண்டு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். the third variation பாத்தீங்கன்னா நம்ம flutter crunches. So flutter crunches நம்ம again நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி அந்த லெக்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன். ஆனா உங்களோட பேக் பாத்தீங்கன்னா இதுல லை டவுன் பண்ணக்கூடாது, ஃப்ளோர்ல லை டவுன் பண்ணாம ஸ்லைட்டா லிஃப்டிங் அப் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் கிராஸ். ஓகே, so flutter kick like legs crossing like that. ஓகே, நீங்க கை பேக்ல சப்போர்ட். ஸோ இனிஷியல் பிகினர்ஸ்னா நீங்க கை பேக்ல சப்போர்ட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் லெவல் பீப்புள் உங்களோட கை செஸ்டுக்கு மேல வச்சுக்கலாம். Be ready, set the position. 3, 2, 1. Let's go start. நீ லாக் பண்ணி தான் பண்ணும். லெஃப்ட் அண்ட் ரைட். 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. Yes. Okay. Okay. Great. ஸோ இப்போ நம்ம இந்த 3 எக்ஸசைஸுமே பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இந்த லோவர் அப்டாமல் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்ஸ். அகைன் we are going to start with one plank பொசிஷன்ல இருந்து உங்களோட ஹிப்ஸ் மட்டும் டில் பண்ணும். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் பிளாங்க் பொசிஷன்ல நிக்கிறேன். நான் எப்படி பண்றேன்னு மட்டும் ஜஸ்ட் நோட்டிஃபை பண்ணீங்க. பிளாங்க் பொசிஷன்ல இருந்து ஸ்லைட்டா லெக்ஸ் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு உங்களோட ஹிப்ஸ் மட்டும் சைட் டு சைட் டச் பண்ணணும். ஓகேங்களா? இதை டில் பண்ணும்போது நம்மளோட பாடி ரொம்ப ஆர்ச் ஆகக்கூடாது, அது மட்டும் பாத்துங்க. ஆர்ச் ஆகும் பார்த்துட்டு உங்களோட ஹிப்ஸ் மட்டும் ஹிப்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைட் டு சைட். நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னா டில் பண்ணி பேக்ல வரணும், வெரி க்ளோஸ் டு ஃப்ளோர். ஹெட் டவுன். என்னோட பாடியோட மூவ்மெண்ட் நான் வேற எதுவுமே என்ன சொல்றது ஷோல்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாம ஹிப்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு டில் பண்ற மாதிரி பாருங்க. பி ரெடி. இட்ஸ் லைக் ஒர்க்கிங் இன் ஆப்ளிக் மசில்ஸ். பி ரெடி. எகைன் எல்போ பிளாங்க் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லெக்ஸ் லைட்டா வைட் பண்ணிக்கங்க. ட்ரை டு டில்ட் ஹிப்ஸ். உங்களோட ஹிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு ஃப்ளோர் வரைக்கும் நீங்க டில்ட் பண்ணணும். அப்பதான் அந்த ஆப்ளிக் பாத்தீங்கன்னா கிரன்ச்சஸ் ஆகும் உங்களுக்கு. 3, 4. குட். ரொம்ப பேக்ல ஆர்ச் ஆகக்கூடாது, கொஞ்சம் லிஃப்ட் அப் பண்ணிக்கலாம் ஹிப்ஸ். 5, 6, 7, 8, 9, 10, 11. Okay, just relax. Super. Okay, super. Great. இப்போ இந்த 4 எக்ஸசைஸும் நம்ம எகைன் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். என்னென்ன எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் லெக் ரைஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ஸ் டுகெதரா பாத்தீங்கன்னா கிக்கிங் அப். தேர்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம எகைன் ஃபிளட்டர் கிக். அண்ட் ஃபோர்த் வேரியேஷன் பாத்தீங்கன்னா பிளாங்க், லைக் பிளாங்க் பொசிஷன் உங்களோட ஹிப் டில்ட். ஓகே, பிளாங்க் ஃபீட் ட்விஸ்ட். ஸோ இந்த 4 வேரியேஷன் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றோம். வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் சிங்கிள் லெக் லிஃப்டிங் அப் பண்றது பண்ணீங்க. இது ஈஸியா இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை வித் forward crunches மாதிரி பண்ணிக்கலாம். Be ready. The first variation you can try with a single leg lifting up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2. Okay, change to other sides. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1. Okay, super. Okay, இப்போ நீங்க ஃபேசிங் அப் பண்ணி படுத்துட்டு போத் லெக்ஸ் கிக்கிங் டுவர்ட்ஸ் தி ஸ்கை. மேல பார்த்த மாதிரி கிக் பண்ணும். உங்களோட வெயிஸ்ட் லிஃப்ட் பண்ணி கிக் பண்ணுங்க டுகெதரா. லுக் அட் இந்த மாதிரி ஜஸ்ட் ஹிப்ஸ் லிஃப்ட் பண்ணி கண்டினியூஸா கிக் பண்ணலாம். பி ரெடி. 3, 2,
1. Let's go. Your time's on. Let's go. Try to kicking upward, both legs. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2. Okay, just relax, relax, relax. Super, super. Just relax. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிளட்டர் கிக், படுத்துட்டு ரெண்டு லெக்ஸுமே பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி பண்ற மாதிரி ஃபிளட்டர் கிக். ஓகே, பி ரெடி. செட்டிங் பொசிஷன்ல லெக்ஸ் கிராஸ் பண்ணி பாருங்க, நீ லாக் பண்ணி பண்ணுங்க, கிரன்ச்சஸ் லைக் கிக்கிங் பண்ணுங்க. 3, 2, 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். ஃபிளட்டர் கிக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2. Okay, just relax, 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 relax. Great. இந்த ஃபைனல் வேரியேஷன் நம்ம பிளாங்க் போஸ்ட்ல வந்து ஹிப் டில்ட் பண்ணி டச் பண்றது, பிளாங்க் ஃபீட் ட்விஸ்ட். ஓகே, ஸ்டார்ட் வித் எல்போ. பிளாங்க் போஸ்ட்ல வந்து உங்களோட ஹிப் டில்ட் பண்ணி டச் பண்றது பண்ணோம். பி ரெடி. 3, 2, 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். பிளாங்க் பொசிஷன், பிளாங்க் ஃபீட் ட்விஸ்ட். உங்களோட ஹிப் டில்ட் பண்ணி சைடு டு சைடு டச் பண்ணுங்க, பார்க்கலாம். மேட்டோ டவல ஏதோ போட்டுங்க. டைரக்டா எல்போஸ் நீங்க டைல்ஸ்லயோ இல்ல ஃப்ளோர்லயோ நீங்க பிளேஸ் பண்ணும்போது ஹர்ட் ஆகும். ட்ரை. 5, 6, 7, 8, 9, 10, 5, 4, 3, 2, 1. Super. Great, great. Super. So good job everyone. Super. Okay, just அவ்வளவுதான் இன்னைக்கு ரொட்டீன், அவ்வளவுதான் முடிஞ்சது. ரொட்டீன் முடிஞ்சது. ஓகே, எவ்ரிபடி ஜஸ்ட் கம் டு ஜஸ்ட் க்ளோசர். நீங்க லைக் கேமரா முன்னால வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் டைம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷன் வேணும், இல்ல இப்ப நம்ம பண்ண ஒர்க் அவுட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். ஒரு 5 minutes ஒரு லைக் கொஸ்டின் ஆன்சர் டைம். அதுக்கப்புறம் நம்ம டயட்டா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நம்ம பாத்தீங்கன்னா டியூ டு வீக்லி ஒன்ஸ் தான் பண்றோம். ஆனா இந்த ஒன்ஸ் நாட் இன் இனஃப். ட்ரை டு அட்லீஸ்ட் ஃபார் த ட்வைஸ் ஆச்சு நீங்க பண்ணா மட்டும் தான் நம்மளோட ரன் பெட்டரா பண்ண முடியும். நீங்க உங்களோட உங்களோட டைமிங் தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். சேம் திங் ஒர்க் அவுட் லிங்க் நம்ம போஸ்ட் பண்றோம், குரூப்ல போஸ்ட் பண்றோம். நீங்க இதே லிங்க் ஒர்க் அவுட் ஒன் மோர் டைம் நீங்க ரிப்பீட் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி உங்களோட ஓன் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே. இல்லாட்டா நம்ம பண்ற இதே ஒர்க் அவுட் நீங்க மாடிஃபை பண்ணிட்டு 1 more days நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? எது இல்லைன்னா நம்ம டைரக்டா செஷன் ஒவ்வொருத்தங்களா பேசலாம். ஒவ்வொருத்தவங்க யாராச்சும் மியூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட். குட் மார்னிங். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். சார், எனக்கு இந்த நீ பெயின் வந்து இந்த இடத்துல வந்து பெயினே போக மாட்டேங்குது. ஒரு 2 days விட்டு பிரேக் விட்டு தான் ரன்னிங் போயிட்டு இருக்கேன். ஓகே சார். ரெகுலரா ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ரன்னிங் போகும்போது பெயின் இல்ல, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது பெயினா இருக்கு. அது வந்து சரியே ஆக மாட்டேங்குது. ஓகே, அதுல நிறைய கிரைட்டீரியா இருக்கு சார் உங்களுக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த நீ ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கான லைக் எக்ஸசைஸ் ஸ்பெசிபிக்கா வேற ஏதாவது பண்றீங்களா நீங்க? பண்ணிட்டு இருக்கேங்க சார். என்னெல்லாம் வேரியேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா சார்? அது ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் போய் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு 10 sets ரெகுலரா மார்னிங் ஈவினிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் ஆகுது சார்? ஆஃப்டர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்கு? ஃபீல் எப்படி இருக்கு? ஆஃப்டர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். மறுபடியும் ஃபர்தரா ரன்னிங் போனா மறுபடியும் அக்ரிகேட் ஆயிருது. ரெண்டு விஷயம் சார். ஓகே, நீங்க ரன்னிங் போற டெரைன் இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ண இன்கேஸ் நீங்க ஷூஸ் யூஸ் பண்றீங்கன்னா என்ன ஷூஸ் யூஸ் பண்றீங்கன்னு பாத்துறேன். ஏன்னா ஷூ சூட் ஆகல, நீங்க உங்களோட டெரைன் கரெக்டா இல்ல, அதே மாதிரி ரன்னிங் போகும்போது அந்த ஃபார்ம் கரெக்ஷனா இல்ல, நீங்க ஒரு சைடு தான்
உங்களோட பாடி வெயிட் ஃபுல்லா கொடுக்குறீங்க இருந்தாலும் அந்த 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 பெயின் பார்த்தீங்கன்னா ஆக்ரிவேட்டடா இருக்கும். ஸோ இது நீங்க உங்களோட அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பெயின் வருது எதனால உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஷூஸ் யூஸ் பண்றீங்களா சார் இல்ல பேர் ஃபுட்ல போக மாட்டீங்களா? ரெகுலரா எப்படி பண்ணுவீங்க? ஷூஸ் தான் யூஸ் பண்றேன் சார். ரோட் ரன்னிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெபிலிட்டி ஷூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பட் அது போட்டதுக்கு அப்புறம் பெயின் கண்டினியூஸா வருதுங்களா? ரன்னிங் போகும்போது வருது இல்லைங்க சார். ரன்னிங் போயிட்டு ஆஃப்டர் ரன்னிங்க்கு அப்புறம் ஹோல் டே வந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சா வலிக்குது. ஓகே ஓகே. ஸோ ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை கூல் டவுன் பண்றீங்களா சார்? வார்ம் டவுன்லாம் ப்ராப்பரா பண்றீங்களா? பண்றீங்க. பட் இருந்தாலும் அது பெயின் வருது இல்லைங்களா? ஓகே. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க ஸ்ட்ரென்தனிங் ப்ராப்பரா பண்றீங்க, ப்ராப்பரா கூல் டவுன் பண்றீங்க, இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னன்னா பிஃபோர் பெட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஸ் பேக் ஒரு 2 நாள் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க சார். பண்ணிருக்கீங்களா? ஐஸ் பேக் அப்ளை பண்ணி பாத்துருக்கீங்களா? பண்ணும்போது உங்களுக்கு பெயின் கொஞ்சம் எப்படி இருக்கு சார்? ஐஸ் பேக் கொடுத்துட்டு அப்ப ரிலீவ் இருக்குங்க சார். முடியும் நெக்ஸ்ட் டே ஒரு 2 days ரெஸ்ட் விட்டா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களோட மசில்ஸோட வீக்னஸ்னாலதான் உங்களுக்கு அது ஆகுது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஜிம்ஸ்ல ஏதாவது போயிட்டுனா உட்காந்து லெக் எக்ஸ்டென்ஷன் பண்றது, லெக்ஸ் பிரஸ் பண்றது, இதெல்லாம் வெயிட் போடாம லைக் மினிமல் வெயிட்ல பண்ணீங்கன்னா உங்களோட அந்த மசில்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் ஆகும் சார். நம்ம மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகாதனாலதான் உங்களுக்கு இந்த பெயின் உங்களுக்கு இனியும் லைக் கண்டினியூஸா டிராவல் ஆகுது. ஓகே சார். அதை மட்டும் பாத்துங்க சார். நீங்க எதாவது டவுட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே. சோ ஹலோ சார். குட் மார்னிங். எஸ் குட் மார்னிங் சார். யாரோ ஒருத்தர் பேசுங்க சார். பேசலாம். அவரு வர மாட்டேங்கிறாங்க. அவர் மேல அதர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈஸ்வரன் சார் சொல்லுங்க சார். ஈஸ்வரமூர்த்தி சார் சொல்லுங்க. லெக்குங்க இந்த பார்ட் 2 லெக்குமே ஃப்ரண்ட்ல வந்து பெயினா இருக்குங்க. ஓகே ஜாகிங் போகும்போது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பெயின் இருக்கு. அதுக்கப்புறம் போனோம்னா பெயின் தெரியறது இல்ல. பட் டே லாங் வந்து பெயின் இருக்குங்க இந்த இடத்துல. ஓகே. ஷின் மசில் பாத்தீங்கன்னா காஃப் மசில், ஷின் மசில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட நீயோட சைடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெயின் எல்லா ரன்னருக்குமே வர்றதுதா, பிகினர்ஸ் ரன்னர்ஸ்க்கு எல்லாமே வர்றதா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப புஷ் பண்ணிட்டீங்க, அதாவது நார்மல் கிலோமீட்டரை விட ரொம்ப புஷ் பண்ணிட்டீங்க, நீங்க ப்ராப்பரா ரெக்கவரி கொடுக்கலன்னா அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும் சார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எலிவேட் பண்ணிட்டு ஸ்டாண்டிங் நார்மலா பாத்தீங்கன்னா காஃப் ரைஸ் நம்ம பண்றதுக்கு ஆப்போசிட் சைட் பண்ணணும் நீங்க. ஒரு வேரியேஷன். ரெண்டாவது நீங்க இந்த கால்ல பேண்ட் போட்டு இங்க மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் பேண்ட் மாதிரி போட்டு ஃப்ரண்ட்ல லிஃப்டிங் அப் பண்றது, லேட்டரல் லிஃப்டிங் அப் பண்றது, கிக்கிங் பேக் பண்றது, இந்த 3 வேரியேஷனே பண்ணும்போது இது கொஞ்சம் கரெக்ட் ஆகும். அதே மாதிரி ஜஸ்ட் வால்ல சாஞ்சிட்டு ஃப்ரண்ட்ல பாருங்க இப்படி இந்த மாதிரி ஜஸ்ட் ரைசிங் அப் பண்றது கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஷின் பெயின் கொஞ்சம் கிராஜுவலா கம்மி ஆகும் சார். பிஃபோர் ரன்னிங் பண்ணாங்களா இல்ல முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாங்களா? கண்டிப்பா பிஃபோர் ரன்னிங் பண்ணீங்கன்னா உங்களோட ரன்னிங் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் ரன்னிங் பிஃபோர் ஸ்லீப்பிங் ஒரு தடவை பண்றதாலும் பண்ணிக்கலாம். பர் டே பாத்தீங்கன்னா ட்வைஸ் பண்ணீங்க சார். ட்வைஸ். ஓகே. 20 கவுண்ட்ஸ் பண்ணலாங்களா? பண்ணலாம் சார். 20 கவுண்ட்ஸ் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் போதும் சார். ஓகே. அதுக்கப்புறம் பெயின் இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார். நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நம்ம வேரியேஷன் நம்ம பண்ணோம். ஓகே. ஓகே. எனிதிங்? ஓகே சூப்பர். அபார்ட் ஃப்ரம் தட் குட் மார்னிங் சார். குகன் சார். கோச் குட் மார்னிங் சார். குகன் சார் ஒரே நிமிஷம். அவர் சார் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. சார் சொல்லுங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். கோச் குட் மார்னிங் பாலாஜி. கோச் morning, ஆக்சுவலா sir. இந்த ட்ரைனிங் வீடியோஸ் வந்து சோ ஃபார் 2 எடிஷன்ஸ் தான் ஷேர் பண்ணிருக்காங்க கோச். சோ இப்போ இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு சேம் டேவே நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராபபிலி சேம் வீக் நான் வந்து இங்க ரிப்பீட் பண்றது சார். டெஃபினட்டா சார். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். மேபி 1 or 2 days அதை பண்ணுவாங்க சார். ஏன்னா இது லிங்க் எடுத்துட்டு கூகுள் டிரைவ்ல பண்ணி கொடுக்கறதுக்கு மேபி 1 days ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு as soon as possible நான் போஸ்ட் பண்ண சொல்றேன் சார். இல்லாட்டினாலும் நம்ம ப்ரீவியஸ் டேவோட லிங்க் எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் 45 மினிட்ஸ் நம்ம வொர்க் அவுட் பண்ணோம் அப்படிதான். ஹரி ஈவினிங்ல அப்லோட் ஆயிருங்க. थैंक यू சார். थैंक यू. பண்ணி ஈவினிங்ல அப்லோட் ஆயிருங்க. ப்ரொஃபசர் சொல்லிருக்காரு நீங்க அனுப்புறேன்னு சொல்றேன். ஓகே. थैंक यू. சார் மியூட் பண்ணிக்கலாம். பேசுறவங்க தவிர மத்தவங்க மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஓகே. எனி டவுட்ஸ்? I have a doubt, coach. Yes ma'am, please. ஆக்சுவலா இந்த ஷின் பெயின் சொல்லிருந்தீங்கல்ல இப்போ, சோ ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு அந்த ஃபார்வர்ட் லெக் சிட்டிங் பொசிஷன்லயும் பண்ணலாமா? ஸ்டாண்டிங் பொசிஷன்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸ்டாண்டிங் பொசிஷன்ல பண்ணா மட்டும் தான் அந்த பேண்ட் உங்களோட அந்த ரவுண்ட் பேண்ட் போட்டு டோஸ் லிஃப்டிங் அப், அதே மாதிரி லேட்டரல் கிக் பண்றது லைக் பிஹைண்ட்,
ஓகே. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காஃப் ரைஸ், நார்மலா காஃப் ரைஸ் உங்களோட ஹீல் லிஃப்டிங் அப் தான் கரெக்ட், பண்ணுவீங்க. கரெக்ட். ஆமா. ஆப்போசிட் பண்ணணும். நீங்க யூ ஹேவ் டு ஜஸ்ட் லைக் வால்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லீன் பேக் பண்ணிட்டு டோஸ் ட்ரை டு லிஃப்டிங் அப். ஸோ இப்போ என்னன்னா ஓகே. உங்களோட இந்த ஷின் ஆப்போசிட் ஆஃப் காஃப் ஷின் ரேசஸ். எக்ஸாக்ட்லி அது நீங்க பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த ஷின் மசில், ஏன்னா யாரும் இது காமன் திங்ஸ் லைக் எல்லாருமே பாத்தீங்கன்னா காஃப் தான் ஃபோக்கஸ் பண்ணும். யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஆமா, ஃபோக்கஸ் யாரும் ஆன் யுவர் ஷின்னுக்கு ஷின் ஆல்சோ. ஃபோக்கஸ் பண்ணாரு. எஸ், ஷூர். அந்த மாதிரி ஷின் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆச்சுன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா நம்ம சிலவங்களோட பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பெயின் வரும். சில பெயின் பார்த்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு இனிஷியல் ரன் பண்ணும்போது வரும், இமீடியட்டா பார்த்தீங்கன்னா அது செட்டில் டவுன் ஆகும், உங்களுக்கு பெயின் தெரியாது. நம்ம தப்பா ஃபுட் பிளேஸ் பண்றோம், நம்ம லைக் வீக்னஸா இருக்கு, நீ வீக்னஸ் இல்ல நீ சப்போர்டேட் மசில், நீயோட சப்போர்ட்டிங் மசில் வீக்னஸா இருக்குன்னா நீ சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டா இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல பெயின் வரும் உங்களுக்கு. டச் பண்ணும்போது பெயின் வரும், இல்ல ஓடும்போது பெயின் வரும். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தனிங்கோட லேகிங்கா இருக்கறனால உங்களுக்கு அந்த மாதிரி வருது மேடம். நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்றா அது உங்களுக்கு அந்த பெயின் செட்டில் டவுன் ஆகும். One more doubt, Hari. Yes, please. Actually, while running somewhere I feel ஏதோ ஒரு posture shoulders வந்து கொஞ்சம் I'm not saying I'm slouching ரொம்ப, பட் ஆனா எங்கேயோ வந்து அதுல எனர்ஜி லூஸ் ஆற மாதிரி இருக்கு. எப்பவுமே நம்ம ரன்னிங் posture சொல்லுங்க. சாரி, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா பை மிஸ்டேக் எய்தர் இப்போ ஒரு சோ நான் என்ன பண்ணிருந்தேன், ஐ யூஸ் டு கீப் மை ஹேண்ட்ஸ் லைக் திஸ் அண்ட் ரன் சில டைம்ஸ் இந்த பாஸ்டர் கரெக்ஷனுக்கு. பட் ஆனா அது எவ்ரி டைம் ஐம் நாட் ஏபிள் டு பி காஷியஸ் அபவுட் இப்படிதான் ஓடுறேன்ட்டு. ஸோ நான் இப்படி பண்ணிட்டு இது பண்ணும் போது லைக் போத் ஹேண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது லைக் ஐம் நாட் ரெண்டு சைடும் எய்தர் வாப்லியா இருக்காது இல்லாட்டி ரொம்ப ஷேக்கிங்கா இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ இஸ் தட் எனி எப்படி கண்டுபிடிக்கிறது வாட் இஸ் த ரூட் காஸ் ஆர் இஃப் ஐம் டூயிங் இட் ரைட்? எனக்கு ஏதோ கொஞ்சம் எனர்ஜி அங்க லூஸ் ஆற மாதிரி இருக்கு, ரொம்ப சொல்ல மாட்டேன், பட் சம்வேர் ஐம் லூசிங் எனர்ஜி தேர். ஓகே, ஸோ இது இஸ் குட் கொஸ்டின். இப்போ என்னன்னா நீங்க என்ன ஃபார்முலா எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாம் பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 2 to 3 கிலோமீட்டர் இல்லாட்டினா இப்போ உங்களோட ஒரு கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியுதுன்னா இந்த ஃபார்முலா எனக்கு என்னால அப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர் மட்டும் தான் நான் என்னோட பாடி போஸ்டர் என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடியோட அனாட்டமியே மாறும். இது எப்படின்னா அன்டில் ட்ரெயின், நீங்க ரொம்ப ட்ரெயின் பண்ண மட்டும்தான் 7 to 8 கிலோமீட்டர் வரை அதே போஸ்டர் அதே ஸ்ட்ரைக்ல நம்ம போக முடியும். ஸோ எவ்ரி திங் ஃபார் த ட்ரைனிங் தான். இதுல என்ன பண்ணணும்னா நீங்க உங்களோட டாபிக் மேக்ஸிமம் நீங்க கீழே பார்க்காம யூ ஆர் கோயிங் டு லுக் இன் டு ஸ்ட்ரைட். உங்களோட பாடி போஸ்டர் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கை ஃப்ரீயா விட்டு நீங்க ரன் பண்ணி பழகணும். அதே மாதிரி உங்களோட லெக்ஸ் எந்த அளவுக்கு நீங்க பேக்ல நீங்க லிஃப்டிங் அப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா நம்ம எவ்ரிபடி ஜஸ்ட் டூயிங் த சேம் மிஸ்டேக், நீங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா நம்ம லெக் பேக்ல மேக்ஸிமம் லிஃப்டிங் அப் பண்ண மாட்டோம். நீங்க லிஃப்ட் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆனா அந்த ப்ரெஷர் அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா நீல போய் லோட் ஆகாது உங்களுக்கு, எஸ்பெஷலி ரன் பண்ணும்போது. ஆனா இது நீங்க எப்படின்னா இது கீப் ஆன் பிராக்டிஸ்ல நீங்க பண்ணா மட்டும் தான் அதை ரேஸ் டேல அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்வல்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரன்ஸ். இன்டர்வல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா டிஃபரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு இன்டர்வல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க டைமிங் டியூரேஷன் பேஸோட இதுதான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யூ ஹேவ் டு ஜஸ்ட் புஷ் யுவர் மேக்ஸிமம் ஸ்பீடு தான் வரும் உங்களுக்கு, ஸ்பீட் இதுதான் வரும் உங்களுக்கு. நீங்க எல்எஸ்டி டைம் பண்றதை நீங்க பண்ணுங்க. எல்எஸ்டி டைம் பண்ணும்போது கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க பண்ணும்போது பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஜஸ்ட் நார்மல் ஒரு 5K 10K நீங்க பேஸ் எல்லாம் பார்க்காம போஸ்டர் கரெக்ஷனுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க இது பண்ணிக்கலாம். தவிர நீங்க இன்டர்வல் டைம்ல இது ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேஸ் கம்மியாகும். புரியுது. ஸோ எல்எஸ்டி பண்ணும்போது பேசிக்லி மேபி இன்னொரு லெக் வந்து when you lift it backwards நிறைய அந்த ஸ்ட்ரைட் லைன் ஜாஸ்தி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டரோட இது பாசிட்டிவ் பெட்டர் ஆகும்னு சொல்றீங்க. எஸ், நீங்க லெக்ஸ் நீங்க லிஃப்ட் அப் பண்ணாலே உங்களோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா பாடி லீன் ஃபார்வர்ட் அந்த மாதிரி ஆகிற மாதிரி வரும். உங்களுக்கு வெயிட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீக்கு போகாது, தைஸ் அண்ட் க்ளூட்டுக்கு தான் போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க யாராச்சும் நீங்க ரன்னிங் போகும்போது ஒரு வீடியோ எடுக்க சொல்லுங்க. அப்போ உங்களோட போஸ்டர் எப்படி இருக்குன்னு உங்களால ஏன்னா நம்ம யூஸ்வலா நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா நம்மளோட ரன்னிங் ஃபார்ம் நம்மளால பார்க்க முடியாது. மத்தவங்க வீடியோஸ் எடுத்து காட்டினா நம்ம மிஸ்டேக் கரெக்ட். அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி ரன்னர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி டைப் தகுந்த மாதிரி ரன்னிங் போஸ்டர் மாறும். அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம என்ன பண்றோம், என்ன மிஸ்டேக் பண்ணலாம், எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? Super. Okay, so we'll go for the stretch. Teams, everybody just start with the stretches. Please join stretches.
ஸ்ட்ரெச்சிங் நீங்க பண்ணா தான் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லை டவுன் பண்ணிட்டு ஜஸ்ட் கோப்ரா நல்லா லிஃப்டிங் அப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் க்ளோசர் 5 4 3 2 1. Once again all the way go down. It's name called cobra stretches. Lifting up 5 4 3 2 1. Next one child sit posture. அப்படியே தான் நீ நல்லா வைடா வச்சுட்டு ஹிப் நல்லா புஷ் பேக் பண்ணிட்டு உட்காரும் பாருங்க. புஷ் பேக் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன். Yes, good. Hold on. 5 4 3 2 1. Once again come forward and just go back. உங்களோட forward வந்து ஃப்ளோர்ல டச் ஆகணும். Hold on. 5 4 3 2 1. ஸோ இதுலயே ஒரு லேட் ஸ்ட்ரெச்சஸ் இதே பொசிஷன்ல நான் ரைட் சைட் டர்ன் பண்ணிட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணல. நல்லா பண்ணுங்க பார்க்கலாம். ரைட் சைட் டர்ன் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் ரீச் அவுட் 5 4 3 2 1. Now I'm going to just moving left side and right hand நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம். 5 4 3 2 1. அப்படியே திரும்பி படுக்கிறோம். just facing up, lie down. facing up பண்ணி படுத்துட்டு just pull the one leg toward the chest. ஒரு leg நல்லா புல் பண்ணுங்க. very close to chest. 5 4 3 2 1. Switch to other side. Other leg switch பண்ணுங்க. 5 4 3 2 1. Now just both legs நல்லா pull பண்ணுங்க. 5 4 3 2 1. just அப்படியே just chin tuck பண்ணி அப்படியே roll forward and backward பண்ணலாம் பாருங்க. roll 5 4 3 2 1. அப்படியே ஒரு glute stretches. என்னோட ரைட் லெக் நான் பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த நீ அப்படியே புல் பண்றேன். glute stretches. 5 4 3 2 1. change to other sides. up 5 4 3 2 1. அப்படியே சைட் பிளாங்க் பொசிஷன் படுத்துட்டு அப்படியே ஆங்கிள் கிராப் பண்ணுங்க. அப்படியே கிராப் பண்ணுங்க. hold on. 5 4 3 2 1. turn to opposite side and just grab the ankle. It's good stretch on your quad muscle. 5 4 3 2 1. okay, come to sitting position. உட்கார்ந்துட்டு உங்களோட ஹேண்ட் நல்லா ரீச் டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட்ல பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. hand towards reach forward. hold on. 5 4 3 2 1. the final variation 8 cent. chin நல்லா டக் பண்ணிட்டு உங்களோட பாடி பாருங்க. ஹிப் நல்லா புஷ் பேக் பண்ணிட்டு இப்படி நில்லுங்க. hold on. 5 4 3 2 1. okay, great, super. okay, that's all. just relax. great. so எல்லாரும் கொஞ்சம் முன்னால வந்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். okay, come everybody just come to closer. அப்படியே just face கொஞ்சம் யார் லைக் வீடியோ ஆஃப் பண்றீங்களா கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். okay, show me some thumbs up. thank you. so thank you team. thank you for joining. wonderful section. great. see you on Thursday. teams உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரெஃபர் பண்ணுங்க. Thank you coach. thank you. yes, weekly Thank you, coach. நம்ம Thank you very strengthening much. பண்றோம். okay, thank you. good day. ஹரி கோச் ஒரு நிமிஷம். Yes, இந்த ma'am. செஷனோட ஃபீட்பேக் வந்து உங்களோட வீடியோ ரெக்கார்டிங் மூலியமாவோ ஒரு மெசேஜ் ரெக்கார்டிங் மூலியமாவோ எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க இருக்கிற Okay. குரூப்ல வந்து அட்மின்ஸ்க்கு வந்து நீங்க பிரைவேட்டாவே அனுப்புங்க. Okay. இதுதான் வந்து மித்தவங்க எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டு வர வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொமோவாவும் இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா எங்களுக்கு இப்ப தேவைப்படுது. கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டீம்ஸ் Okay, sir. உங்களோட Thank you. என்ன ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் ஏன்னா இதெல்லாம் நீங்க கொடுக்குறதுல வேல்யூபிள் ஃபீட்பேக். யாருமே இந்த மாதிரியான ஒரு இனிஷியல் எஃபர்ட் எடுக்கல. நம்ம ஈரோடு ரன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் மெத்தட் கொடுக்குறாங்க. இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அவங்களோட லைஃப் லாங் வரைக்கும் ஒரு ஃபிட்னஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க பண்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே இந்த மெசேஜ் கொண்டு போய் ரீச் அவுட் பண்ணும். எல்லாத்துக்குமே நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொண்டு வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணுங்க. லைக் இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்க. ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா இனி கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ see you on next Thursday. Thank you everyone. See you. Thank you, Hari. Thank you, Hari. Good. Okay. Good day to all. Thank you so much. Thank you, coach.